பாண்டியன் டுடே எபிசோட் கதிர் ராஜி தூங்காமல் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு கதிர், தூங்கலையா? எனக்கு தூக்கமே வரல ராஜின்றாங்க. இந்த விஷயத்த நினைக்கும் போதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குன்றாங்க. வீட்டில் வந்து யாருமே தான் தூங்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு விஷயத்த அவங்க மறைச்சிருக்காங்க. அவங்க இப்படி ஒரு விஷயத்த மறைப்பாங்கன்ட்டு யாருமே நினச்சி பார்க்கவே இல்லைன்றாங்க. இந்த விஷயத்தில் எப்படி தான் அவங்களால ஏமாற்ற முடிஞ்சதோ தெரியல அப்படின்ட்டு ரொம்ப இமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க கதிர். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்றாங்க. என்ன விஷயம்னு கேட்கவும் இல்லை. அவங்க நகையோடைய விஷயத்துலயே போய் சொல்லியிருக்காங்க. எனது நகை விஷயத்துலயே ஆமா, அவங்க வந்து 80 பவுன் போட்டாங்களா, 8 சவரன் தான் வந்து தங்கம், இது எல்லாமே வந்து கவரிங் தான் அப்படின்ட்டாங்க. இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியணும்னு தாலி பிரிச்சு கோக்கும் போது தான் நானும் அக்காவும் போட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அப்பா அவங்களுடைய அம்மா கிட்ட இதை பேசிட்டு இருந்ததை நாங்கள் கேட்டோம். அப்போ எங்ககிட்ட உண்மைகளை சொல்லி வீட்டிலே யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான சந்தர்ப்பம் அமையாம நானும் மீனாக்காவும் சொல்லலை, அப்படியே மறைச்சிட்டான். இப்போ சொல்லணும்னு தோணுது, நீ கோச்சுக்கல இல்லை, ஆனால் எப்படி ஒருத்தரால் இப்படி பச்சை பச்சையாக பொய் சொல்ல முடியும்ன்றாங்க. இந்த அளவுக்கு கேவலமாக பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் கூட இவங்களுக்கு மனசாட்சியே இல்லையான்றாங்க. இப்படியெல்லாம் கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்காங்கன்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு தடவை நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா, இந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்காங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்மளுடைய கதிர் இருந்துட்டு இவங்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்கன்னு தெரியல, அண்ணன் பாவம் எவ்வளோ உடஞ்சி போயிருக்குன்றாங்க. ஆமாம், இந்த விஷயத்த மட்டும் மறைச்சாங்க, இன்னும் என்னென்ன விஷயங்களை மறைச்சாங்கன்னு தெரியலன்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, வெளியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறேன், நான் உன்னுடைய தூக்கத்தையும் கெடுக்க விரும்பல, வெளியே படுத்துக்கிறேன். இல்லை எதுக்கு, இல்லை இருக்கட்டும் பரவாயில்லன்ட்டு வெளியே வருவாங்க. எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பான்ட்டு உள்ளே வந்துடுவாங்க. என்னாச்சு, அம்மாவும் அப்பாவும் தூங்கலை, அவங்க முழிச்சுக்கிட்டே தான் இருக்காங்கன்னுவாங்க. சரி நான் இங்கே தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு அப்புறம் கதிர் சீக்கிரமாக எந்திரிச்சிருவாங்க. ராஜிக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் எந்திரிக்கணும்னு நினைப்பாங்க, சவுண்டு போட்டுருவாங்க. ராஜி எந்திரிச்சிடாங்க. விழுந்துருச்சா, இல்லை இல்லை தூக்கம் போயிடுச்சு, அதான் எல்லாரும் இப்போதான் தூங்கியிருக்காங்க, விடிய லேட் ஆகிடும் போல் அவங்க எழுறதுக்குன்னுவாங்க. எழுந்தா என்னென்ன நமக்கு நடக்க போகுதுன்னு தான் தெரியலன்றாங்க. எனக்கு யாருக்கையாச்சும் வந்து மனசு விட்டு பேசணும்னு தோணுது, நம்ம மீனாக்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா, ஏய் அன்டைம் ஆயிடுச்சு, இல்லை போயிட்டு வரலாம்ப்பா, சரி ஓகே வாங்க, எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு ஷாக் ஆகுறாங்க. டே இப்படி எல்லாமே ஒரு பொண்ணு இருப்பாங்களாடா அப்படின்னு செந்தில் சொல்றாங்க. இருக்காங்க என்ன, இந்த மாதிரி அண்ணனை சொல்லி ஏமாத்தி இருக்காங்களா பாவம், அவர் ரொம்ப உடஞ்சி போயிருப்பாருலன்னு மீனா சொல்றாங்க. ஆமா, ரொம்பவே உடஞ்சிதான் போயிட்டாரு மாமான்னு சொல்லிட்டு ராஜா சொல்லிட்டு இருக்காங்க. கதிர்மையும் வந்து அவங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சு, ஆனால் இந்த அளவுக்கு அவங்க நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காங்க முட்டாள் மாதிரின்றாங்க. பாவம் அண்ணன் எவ்வளோ உடஞ்சி போயிருக்கும் அப்படின்ட்டு பேசி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தாண்டா அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டாரு, எதையும் யோசிக்கிறதுல விசாரிக்கிறதுல அவர் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. இன்னைக்கு அண்ணனுடைய வாழ்க்கையை பத்தியா கேள்விக்குறியா நிற்குது, இது எல்லாத்துக்கும் காரணமே அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம உடனே வீட்டுக்கு போகலாம். டே இதை நைட்டே சொல்லிருக்கலாம்ல, அண்ணன் நைட்டே சொல்லி உங்க எல்லாருமே வந்து டார்ச்சர் பண்ணுவேன்னு தான் சொல்லலை, டே இந்த விஷயத்த போய் மறைச்சிருக்கேடான்றாங்க. மீனா நான் ரெடி ஆகிட்டு வர கிளம்பலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இங்கே வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது மீனா இருந்துட்டு ராஜியை கூப்பிடுறாங்க. அம்மா அந்த நகை விஷயம் ஒன்று கதிர்கிட்ட சொல்லிட்டு, கதிர் என்ன சொன்னா, எதுவும் சொல்லலைன்றாங்க. சரி செந்தில் கிட்ட சொல்ல வேண்டாம், நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னுவாங்க. இங்கே எல்லாரும் வீட்டில் ஃபீல் பண்ணுவாங்க. சரவணன் வருவாங்க. அவங்களுடைய அப்பா சரவணனை பார்த்து சமாதானப்படுத்துறாங்க. கவலைப்படாதத சரவணா அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்புறம் மயில் வராங்க. மயிலுவை பார்த்து எல்லாரும் கோவமாக மறைச்சிட்டு இருக்காங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அப்பாவியாட்ட வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கோவப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.